Hi students, welcome to 3GV Max. This is Gayatri. ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன வீடியோமா பார்த்தோம், லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைன் பண்ணுறதுல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், லோக்கல் மேக்ஸிமம் மினிமம், இன்க்ரீசிங் டிக்ரீசிங், இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ஃபைன் பண்ணுற மாதிரி பார்த்தோம். தட் இஸ் a very very important 16 marks. சேம் this is also a find the local maximum and minimum. ஸோ இதுலேயும் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் எதை வச்சு யூஸ் பண்ண சொல்கிறாங்க, யூஸிங் போத் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான் வரும். பட் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துகிட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 4x கியூப் அண்ட் தென் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணுற மாதிரி சேம் நம்ம டேஷ் பண்ணிட்டோம்னா 4x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ண ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தில் காமனாக 4x ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா மைனஸ் 3 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் 0 and 3. ஸோ நம்ம சேம் இதுலேயே வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோமா, இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அண்ட் ஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இன்டர்வல்ஸ் எப்படி எடுப்போம், 0 to மைனஸ் இன்ஃபினிட்டி, 0 3 and 3 to இன்ஃபினிட்டி. ஸோ இதுலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் போயிட்டு நம்ம எங்கே ஃபைன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சைன் ஆஃப் எஃப் டேஷ். ஸோ இதில் நான் என்ன எடுக்க போகிறேன்னா, நான் வந்து -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் எஃப் டேஷில். ஸோ அப்போ -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 மைனஸ் 1 கியூப் 12 மைனஸ் 1 ஸ்கொயர் 4. ஸோ மேலே ஆட் நம்பர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் ஆகும், 1 கியூப் 1 தான், மைனஸ் 12 மேலே ஈவன் வந்துச்சுன்னா +1 தான் வரும். ஸோ -4 மைனஸ் 12 மைனஸ் 16. ஸோ இது நம்மளுக்கு சிம்பிள் என்ன வந்திருக்கு, மைனஸ். ஸோ இட் இஸ் ஏ டிக்ரீசிங். ஸோ நெக்ஸ்ட் சேம் 0 to 3னா அதில் 1 2 ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து நம்ம இந்த எஃப் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு டிக்ரீசிங் வரும். அண்ட் தென் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீசிங் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா என்னமா வரும், இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ், கான்கேவிட்டி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ என்ன வரும், 12x ஸ்கொயர் 24x. ஸோ இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டுத்தில் காமனாக 12x காமனாக எடுத்திங்கன்னா பேலன்ஸ் எக்ஸ் மைனஸ் 12 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளுக்கு இதில் 2 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த இன்டர்வல்ஸ் வந்துச்சு 0 to மைனஸ் இன்ஃபினிட்டி, 0 to 2 and 2 to இன்ஃபினிட்டி. சேம் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஃபைன் பண்ணிங்கல்ல, ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்போ என்னவாகும்னா ப்ளஸில் வரும். ஸோ தட் இஸ் ஏ கான்கேவ் அப். எஃப் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தட் இஸ் ஏ கான்கேவ் அப் அண்ட் தென் கான்கேவ் டவுன், கான்கேவ் அப். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம்னா, இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணுவோம், நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிது, 0 to இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதோட சிம்பிள் என்ன வந்தது, ப்ளஸ் அண்ட் தென் மைனஸ் ப்ளஸ். ஸோ நம்மளுக்கு எங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஆகுது, திஸ் வேல்யூ மைனஸ்லேருந்து எங்கே கரெக்டான சிம்பிள் சேஞ்ச் ஆகுதோ தட் இஸ் ஏ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு 0 2 மட்டும் தான் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 0 2 நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கொடுத்துருக்க கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னவாகும், 0 தான் வரும். 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -16. ஸோ திஸ் இஸ் ஏ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ். நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சு லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டும் பார்த்துட்டோம், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டும் பார்த்துட்டோம். இதை வச்சு நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம், லோக்கல் மேக்ஸிமம் மினிமம். ஸோ நீங்கள் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் எப்படி ஃபைன் பண்ணணும்னா, நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் 2 கொடுத்துருந்தாங்களா, ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம்னா எஃப் டேஷ் வேல்யூலையோ எஃப் டபுள் டேஷ் வேல்யூலையோ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ எஃப் டேஷில் வந்து நீ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாகும், 0 0 நம்மளுக்கு 0 தான் வரும். எஃப் டபுள் டேஷில் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் 3, அதாவது டேஷ் ஃபஸ்ட்டு டிகிரியில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சேஷனில் நம்ம 3 கிரிட்டிக்கல் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். நெக்ஸ்ட் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 தான் வரும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 3, அதாவது டபுள் டேஷில் போய் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 36 வரும். இந்த 4 பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம எது மினிமம் எது மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் வந்துச்சுனாவே இது வந்து கிரேட்டர் தென் 0 வந்தால் இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா மினிமம் வேல்யூ வரும். ஸோ மற்ற வேல்யூவில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா தட் இஸ் ஏ மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு எப்போ பாசிட்டிவ் வந்துச்சு, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது
ஸோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிவன் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு -27. ஸோ இட் இஸ் ஏ லோக்கல் மினிமம். அகைன் சொல்கிறேன், பாசிட்டிவ் வந்துச்சுன்னா டபுள் டேஷில் இந்த வேல்யூஸில் தட் இஸ் எ மினிமம் வேல்யூ, நெகட்டிவ் வந்துச்சுன்னா தட் இஸ் எ மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மில் இந்த மாதிரி ஒரு இதில் நான் இன்னொரு மெத்தட் காட்டுறேன். ஸோ இதுலேயும் பாருங்கள், நம்மளுக்கு 0 0 இங்கே +20 -20. நான் என்ன சொன்னேன், நெகட்டிவில் வந்துச்சுன்னா <0 வந்துச்சு இட் இஸ் எ மேக்ஸிமம் வேல்யூ, <0 வந்து இட் இஸ் எ மினிமம் வேல்யூ. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 1 சப்ஸ்டிட் பண்ணோன்னா லோக்கல் மினிமம் அண்ட் தென் லோக்கல் மேக்ஸிமம். ஸோ இப்படி தான் இதை ஃபைன் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் 16 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.